ஐயா, எதுவும் வேணுமா? இல்லை, என் ஸ்கேல் மிஸ் ஆயிடுச்சு, அதை தான் தேடிட்டு இருக்கேன். நீ உன் வேலையை பாரு. சரிங்க ஐயா. கரப்பாம்பூச்சி, கரப்பாம்பூச்சி, கரப்பாம்பூச்சி. முத்தம்மா, ஐயா, உன்னோட சமையல் ரொம்ப நல்லா இருக்கு, நீ அப்படியே மெயின்டைன் பண்ணு. சரி ஐயா. என்னோட ஸ்கேல் எங்க? எல்லாம் என்னோட பிரம்ம. எதுக்கு இங்க வந்து உட்காந்துட்டு என்ன பயமுறுத்திட்டு இருக்க? எல்லாம் இந்த பாண்டியோட வேலைதான். எங்க தூக்கி எறிஞ்சாலும் திருப்பி வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்துடுறான். இங்க வா, உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. இனிமே எப்பவும் என் கண்ணு முன்னாடியே நீ வரக்கூடாது. உன்னை வெளியே தூக்கி போடுறேன் பாரு. இத பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. இதை எங்க தூக்கி போட்டாலும் மறுபடி வந்துருது. இதை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. என்னாச்சு? எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்க? அந்த பொம்மை அங்க இருக்க பொம்மை. அட, அங்க பாரு, பொம்மை இல்ல, ஒண்ணும் இல்ல. இல்ல, அங்க ஒரு பொம்மை இருக்கு, நான் பார்த்தேன். இத்தனை நாள் ராத்திரியில கனவு கண்டு பயந்துட்டு இருந்த, இப்ப பகல்லே கனவு கண்டு பயப்பட ஆரம்பிச்சிட்டியா? இல்லங்க, சத்தியமா என் கண்ணால அந்த பொம்மையை நான் பார்த்தேங்க. லிசன் மந்த்ரா, கூல் டவுன், ரிலாக்ஸ் ஆகு. ஐட்டியா, அங்கதான் பொம்மையும் இல்ல, ஒண்ணும் இல்லையே. தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்க மந்த்ரா. இல்லங்க, நான் கண்டிப்பா பார்த்தேன். அமைதியாரு, கொஞ்சம் அமைதியாரு. நான் கொஞ்சம் வெளியே போகணும். ப்ளீஸ் ரிலாக்ஸ் மந்த்ரா, ரிலாக்ஸ், அழாத. நான் இப்ப வெளியே கிளம்பணும். சூடா ஒரு கப் காஃபி கொண்டுறியா? ஓகே, அழக்கூடாது. I'll get ready, okay? அக்கா, அக்கா, என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னமோ மனசே சரியில்லை முத்தம்மா.
இந்த வீட்ல நடக்கிற எதுவுமே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. எனக்கும் அப்படிதான்க்கா. சொன்னா நீங்க பயந்துருவேங்கன்னு நான் சும்மா இருக்கேன். இந்த வீட்ல யாரோ அங்கேயும் இங்கேயும் ஓடுற மாதிரியே இருக்கு. ரொம்ப விசித்திரமான சத்தம் எல்லாம் வருது. அக்கா, நீங்க அன்னைக்கு தூக்கி எறிய சொல்லி ஒரு பொம்மையை கொடுத்தீங்கல்ல, அது எவ்வளவு தூரம் எங்க தூக்கி எறிஞ்சாலும் மறுபடியும் வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு. என் பையன் தான் அதை திரும்பி எடுத்துட்டு வரான்னு நினைச்சு அவனை திட்டினேன், அடிச்சேன். இருந்தாலும் அவன் அதை விடுறதே இல்ல. எனக்கும் இது போதும் போதும்னு ஆயிடுச்சுக்கா. அக்கா, அடுப்புல குக்கர் வச்சுட்டு வந்திருக்கேன், என்னாச்சுன்னு பாத்துட்டு வந்துடுறேன். இல்லைங்க முதலாளி ஐயா, நான் எந்த தப்பும் செய்யல. நான் சொல்றத நம்புங்க. என்ன நம்புறது? கண்ணு முன்னாடி இருக்கிறத பார்க்க கண்ணாடி வேணுமா? என்னங்க, என்னாச்சு? எதுக்காக அவட்ட கத்திட்டு இருக்கீங்க? நான் அர்ஜென்ட்டா ஆபீஸ் போகணுங்கிறதுக்காக டிஃபன் எடுத்து வர சொன்னேன். கெட்டு போன டிஃபன் எடுத்து வந்திருக்கா பாரு. கெட்டு போயிருச்சா? எங்க? ஐயோ, என்ன முத்தம்மா, கெட்டு போன நாத்த வருது. இத போய் இவர்கிட்ட கொடுத்திருக்க? இல்லக்கா, நான் 10 நிமிஷம் முன்னாடி தான் சமைச்சேன். அது எப்படி கெட்டு போச்சுன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு என்ன நம்புங்க அக்கா. தப்பு செய்யறது என்னன்னு கேட்டா உடனே அழுகிறது. இந்த வேலைக்காரங்களே இப்படிதான். எனக்கு இருங்க. எப்படி நடந்துச்சு முத்தம்மா? எனக்கு இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. என்ன நம்புங்க அக்கா. என்னங்க? என்னங்க? சாரிங்க, டென்ஷன் ஆகாதீங்க. வாங்க. சாப்பிடுங்க. சாரிங்க, எப்படியோ தப்பாயிடுச்சு. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, அமைதியா இருங்க. நாளையிலேருந்து நானே உங்களுக்கு சமைச்சு தரேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ்ங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது வேற, தப்பு பண்ணிட்டு இல்லன்னு சொல்லி வாதாடுறா பாத்தியா? இல்லங்க, இரிட்டேட் ஆகுது. என்ன பொறுத்த வரைக்கும் முத்தம்மா அந்த மாதிரி பொய் சொல்ற பொண்ணு இல்லங்க அவ. அப்படின்னா சமைச்சு முடிச்சு 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள கெட்டு போயிடுச்சுன்னு சொன்னா நம்ப சொல்றியா? நான் நம்புறேங்க. ஃப்ரெஷ்ஷா இருந்தப்போ நான் என் தலையில எடுத்து வச்சோன்னா வாடி போனதை நான் என் கண்ணால பார்த்தேங்க. அதே மாதிரி எங்க எதுவும் நடந்திருக்க கூடாது. கொஞ்சம் அமைதியா யோசனை பண்ணி பாருங்க. எனக்கு பயமும் இல்ல, பிரமையும் இல்ல. எனக்கு நடந்ததை நான் உங்ககிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். தயவு செஞ்சு இதை உதாசீனப்படுத்தாதீங்க. ஏதோ தப்பா இருக்குங்க. எஸ், சம்திங் இஸ் ராங். அண்ணி சொன்னது கரெக்ட் தான்டா. என்னடா கரெக்ட்? சாப்பாடு கெட்டு போச்சு, பூ வாடி போச்சு, சவுண்டு கேக்குது, இதெல்லாம் ஒரு விஷயமாடா? புல்ஷிட். உனக்கு வேணா இது புல்ஷிட்டாக தெரியலாம், ஆனால் எனக்கு கொஞ்சம் சீரியஸான விஷயமா தான் படுது. அப்படின்னா அந்த வீடை வாங்கணும்னு நினச்சதுலேருந்தே ஏதாவது ஒரு விபரீதம் நடந்துக்கிட்டே இருக்கு. வீட்டுக்கு வந்த முதல் நாள்லேயே என் முன்னாடி யாரோ வந்து நின்ற மாதிரி இருந்தது. வித்தின் அ செகண்ட் நமக்கு அந்த வீடு எடுத்து கொடுத்த புரோக்கர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார் நியூஸ் வந்தது. மொத்தத்தில் அந்த வீடால் எல்லாருக்கும் கெட்டது தான் நடக்கும்னு தோணுது. அதுக்கு வீட்டை காலி பண்ணலான்னு சொல்றியா? இல்லை, அந்த வீட்டுக்குள்ள ஒரு நிம்மதியான சூழலை உருவாக்கணும். அது எப்படி? ஏய், இங்க என்னடா பாக்குற? போ அந்த பக்கம்.